நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய கும்ப ராசியில் இந்த கோச்சார கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் என்ற 4 கிரகங்களும், அதேபோல் காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதி என்று கருதக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 4 கிரக சேர்க்கை லைஃப்பில் மாற்றத்தை உண்டு பண்ணிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசி ஒவ்வொரு பாவகமாக செயல்படும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரக சேர்க்கை ஒரு முறை ஏற்பட்டு தான் நம்மளுடைய உலக ரீதியாக உலகம் முழுவதுமே அல்லாளப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன் ஐயோ என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழுவோமா மாட்டோமா, வெளியே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையை கொடுத்தது யார்? இந்த கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா ஆளுமை சக்தியை கொடுத்து அனைவருடைய பவரையும் பிடுங்கினது யாருன்னா இந்த 5 கிரகங்கள் தான். ஸோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுமா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த 4 கிரக சேர்க்கை மற்றும் சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய உச்ச நிலை. அப்போ மகர ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து குழப்பம், ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து பிரச்சனை. உங்கள் பிரச்சனையை பார்க்கவங்களையும் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனையை பார்க்கவங்களையும் இன்னொரு பிரச்சனை. ஸோ பிரச்சனை மட்டும் வாண்டடாக வாங்கிக்கிறோமோ, அதாவது நம்ம உழைக்கிற உழைப்புக்கு லாபத்தை வாங்குவோம், நம்ம வேலை பார்க்குற வேலைக்கு ஒரு சம்பளத்தை நல்லா உயர்ந்த நிலைக்கு வாங்குவோன்னா எல்லா இடங்களிலும் எங்களுக்கு மட்டுமே பிரச்சனையாப்பா அப்படிங்கிற நிலைமை கடந்த காலங்களில் நடந்துச்சு. ஸோ இப்போ 2ஆம் இடத்துல இந்த 4 கிரக சேர்க்கை மூலமாக சில மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம், மிகப்பெரிய ஒரு மாற்றம். அப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் உண்டுன்னா, பொருளாதார விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. எங்கேயாவது பணம் கொடுத்து லாக் ஆகிருக்கீங்கன்னா அந்த பணம் கிடைக்கும். காதலில் சிக்கி தவிக்கிற மகர ராசிக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். உங்களை யாராவது ஒரு டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் சொல்கிறதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க உங்களை டாமினேட் பண்ணுவதை விட்டுட்டு ஃப்ரீ ஒரு பறவையாக உங்களை பறக்க விட்ருவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் பறந்து வந்துடுவீங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்க யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக விட்டுற மாட்டாங்க. ஏன்னா விட்டுட்டு அவங்க சந்தோஷம் போயிரும்ல. அப்போ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அசால்ட்டாக தூக்கி எறிவாங்க. இதுதான் நடக்குது. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. நீங்கள் ஃப்ரீ பறவையாக பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். யாருக்கிட்டையும் போய் சிக்க வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். நீங்களாக இருங்க. முழுசாக இவங்க தான் நல்லவங்க அப்போ நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறேன்னா சுய ரூபத்தை உங்களுடைய கஷ்டமான நிலையில் காட்டுவாங்க. கஷ்டத்தை கொடுத்ததும் அவங்க தான். அந்த கஷ்டம் வரும்போது கூட நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, யாரோ செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்டே போய் அந்த கஷ்டத்தை சொல்லுவீங்க. இது ஒரு பிரச்சனையாக இருக்குங்க, இது சரி பண்ணவே முடியல நீங்கள் கேட்பீங்க. அப்போ தான் அவங்க சுய ரூபத்தை காட்டுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பாதிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படிங்கிறது உண்மை. பணம் வரும், பணம் உங்களுக்கு கட்டாயமாக வரும். அந்த பணத்தை நீங்கள் கரெக்டாக பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத விஷயம். அப்போ சொந்த தொழில் செய்கின்ற மகர ராசி அன்பர்கள் அனைவருமே, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாருனாலும் இருங்க, உங்கள் தொழிலில் முழு கவனம் செலுத்தி லாபத்தை எப்படி அதிகப்படுத்தலாங்கிற யோசனை வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்கள் நீங்கள் உங்கள் சொந்த தொழிலில் கவனம் செலுத்தி இருக்கும்போது யாராவது உங்களை ஃபோன் பண்ணி டைவெர்ட் பண்ணுறாங்க, இல்லை வேறு எங்கேயாவது உங்களை கூட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா தயவு செய்து அந்த நிலைமையில் போய் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா உங்கள் தொழிலில் ஒரு எதிர்பாராத ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண சில சூழ்ச்சிகள் நடக்கும். ஸோ அதில் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கான லாபம் உங்கள் வீடு தேடி வரும். அதனால் ஒரு புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது என்ன பண்ணலாம், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது கிரக ரீதியான உண்மை. சொந்த வீடு சொந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு
உங்களுக்கு இருக்குது. 4 சக்கர வாகனம் உறுதியாக வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பயன்படுத்திங்கன்னா பாதுகாப்பு. தேவையில்லாத விவாதங்கள் தொடர வேண்டாம். யார்ட்டையாச்சும் சின்ன சின்ன விஷயத்துக்கு பெருசாக பேச வேண்டாம். நீங்கள் தேவையில்லாத விவாதங்களை தொடங்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை தள்ளுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பாஸ்ட் நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு 2 வரியில் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வந்துடுங்க. இல்லைன்னா விளக்கமே கொடுக்காம கூட வந்துடுங்க. அவங்கள புரிய வைக்க மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. எச்சரிக்கையாக இருங்க. இந்த 4 கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் நீர்நிலை சார்ந்த கோவில்கள், அதாவது கடற்கரை அல்லது ஒரு கிணறு உள்ள கோவில் எது இருக்குன்னா அந்த கோயிலில் போய் மனசார கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தி மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மகத்துவமாக மகர ராசி அன்பர்கள் நீங்கள் வாழ முடியும்.